துர்காமா, துர்காமா. என்னங்க இது? நேத்து ராத்திரி போன பொண்ணு இன்னும் வரலன்னா என்ன அர்த்தம்? எங்க போறனாவது சொல்லிட்டு போனாங்களா? கோவிலுக்கு தாங்க போனா. அந்த பொண்ணு நம்ப வேணான்னு உங்களுக்கு நான் எத்தனை முறை சொன்னேன்? ஒரு வார்த்தை என் பேச்ச கேட்டீங்களா? சரி, அவதான் நல்லவல்லன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆரம்பத்திலே யார் யார் எப்படின்னு எடை போட தெரிஞ்சுக்கணும். ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வழின்னு யோசிக்க கூடாது. சரி, தப்புதான். பார்வதியை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப என்ன வழின்னு யோசிப்போம். கோயில தேடி பாத்தீங்களா? கோவில், குளம், குட்டைன்னு எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு. என்னது? குளம் குட்டன் தேடினியா? உன் பொண்ணா இருந்தா இந்த மாதிரிலாம் தேடி இருப்பியா? அவ யாருன்னு தெரியுமா உனக்கு? வார்த்தை அளந்து பேசுங்க. நான் அவளை என் பொண்ணா நினைச்சுதான் தேடினேன். கொஞ்சம் விட்டா ரொம்ப உரிமை எடுத்துக்கிறீங்களே. பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆம்பளையாச்சேன்னு உதவி கேட்டா என்ன பேச்சு பேசுறீங்க? என் பொண்ணை எப்படி தேடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். துர்காமா, 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 உங்க வீட்டுல இருந்துச்சே ஒரு பொண்ணு, அது மலை மேல இருக்க சிவன் கோயில்ல மயங்கி கிடக்குதுமா. என்ன சொல்றீங்க? ஆமாமா, நான் பார்த்தேன். அது சொல்றதுக்கு தான் ஓடி வந்தேன். வாங்க எடுத்து காட்டுங்க. வாங்கம்மா போலாம். ஐயோ, பார்வதி, பார்வதி, இங்க பாருமா. பார்வதி, எழுந்துருமா. மெதுவா. பார்வதி, என்னம்மா, என்னம்மா, என்னாச்சு? என்னம்மா? பார்வதி, என்னாச்சு? அம்மா, நம்ம வீட்டுல வேலை செஞ்சவங்க இல்ல, அவங்க என் வயித்துல வேல் கம்பால குத்திட்டாங்கம்மா. ஐயோ, என்னம்மா சொல்ற? அம்மா, ரொம்ப சக்தி வாய்ந்த ஈஸ்வரன்னு அந்த அக்கா என்ன கூட்டிட்டு வந்தாங்க. விடிய விடிய சிவபுராணத்தை சொன்னேன். விடிஞ்சதும் அவங்க செய்கையே வேற மாதிரி இருந்தது. திடீர்னு எதேதோ பேசினாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை கொலை பண்ண போறேன் பார்வதி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கையில மாயமா வேல் கம்பு வந்தது. அதை வச்சு என்ன குத்திட்டாங்க. ஐயோ, அப்படியே ரத்தம் வழிஞ்சது. நான் கீழே விழுந்துட்டேன். கண் திறந்து பாக்குறப்போ நீங்க எதிரில இருக்கீங்க. என்னம்மா சொல்ற? நான் சொல்றது அத்தனையும் உண்மை. என்ன நம்புங்க. சரி, குத்துனதா சொல்ற, ரத்தம் வந்ததாவும் சொல்ற. ஆனா அதுக்கான அறிகுறி உன் உடம்புல எதுவுமே இல்லையேம்மா. அதாம்மா எனக்கும் புரியல. சரி சரி, நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். வாங்க, எழுந்துருங்க. மாகாளி, உன் அடிமை பக்தன், ஆணவம் இல்லாமல் அழைக்கிறேன். வா தாய். நான் உச்சாரணம் பண்ண மந்திரம் உன்னை சந்தோஷப்படுத்தலையா? ஏன் இந்த தடுமாற்றம்? எதுக்காக என்ன தடை போடுற தாய்? நான் தயாரா இருக்கேன் தாய். தங்கு தடை இல்லாம எனக்கு காட்சி கொடுத்தாய். மாகாளி வா. காளி, என்ன இது? நான் மந்திரம் சொல்லும் போது மழை வருதா? ஏதோ விபரீதம் நடக்க போறதுக்கான அறிகுறி தெரியுது. காளி, காளி, எத்தனை வலிகளை சுமந்து கொண்டு இந்த வலிமையை நான் பெற்றிருக்கிறேன். கண்ணிகளின் சப்த நாடிகளும் அடங்கி அவர்கள் எனக்கு அடிமையாக வேண்டும். நான் இடும் கட்டளைக்கு சிரம் தாழ்த்தி தலை வணங்கி அவர்கள் என் முன் வர வேண்டும். அனுப்பு தாயே, அனுப்பு. என் முன்னாடி கொண்டு அவங்களை நிறுத்து. ஆணவன் தேவையில்லைன்னு நினைக்கிறவன் என்ன அகங்காரக்காரனா மாத்திராத தாயே.
நான் என்று உன் நலம் விரும்பியாக வந்திருக்கிறேன். ஆனால் துரதிர்ஷ்டம், என்னுடன் பேச முடியாத நிலையில் நீ இருக்கிறாய். அதற்காக மிகவும் நான் வருந்துகிறேன். உன் கிரக அமைப்பின்படி தற்போது உன் நிலை உனக்கு சாதகமாக இல்லை. நினைக்கையில் என் மனது வேதனை அடைகிறது. தயவு கூர்ந்து உன் மனதை திடப்படுத்திக் கொள். கோட்டைசாமி, இதுவரை நீ பெற்றிருந்த தவ வலிமையை இழந்து விட்டாய். இனி உன்னால் கன்னிகளை எழுப்ப முடியாது என்ற செய்தியை உன்னிடம் சொல்லும் துர்பாகியவதியாக இருக்கிறேன். எதிர்காலத்தில் உனக்கு சாதகமாக எல்லாம் அமைய வேண்டும் என்று ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். ஐயா, ஐயா, என்னடா? என்ன விஷயம்? கோட்டசாமி ஐயா ஊமி ஆயிட்டாருங்க. அப்பா, என்னப்பா? அப்பா, என்னாச்சுப்பா? கோட்டசாமி, என்னாச்சு கோட்டசாமி? சொல்லு கோட்டசாமி, என்னாச்சு? பேசு கோட்டசாமி, பேசு கோட்டசாமி, பேசு கோட்டசாமி. சுசீலா, அழாதம்மா. மல்ல 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 மல்லே 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 லெட்ரு இல்லே இல்லே. நீங்க நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், எல்லாம் நானே சொல்றேன். நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சர், சரியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஒரு கையில கலர் கொடை, ஒரு கையில நோட் புக்கு, வாய் நிறைய புன்சிரிப்பு. எத்தனை படத்துல நாங்க பாத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் பண்ணையார் வீடு எதுன்னு கேட்பீங்க, எங்களுக்கு தெரியாதா?
கரெக்டா சொல்றீங்க. வாங்க போவோம். நான் ஒன்று கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நீங்க என்ன கேப்பீங்கன்னு தெரியுமே. தெரியுமா? ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேப்பீங்க. ஐயோ, எப்படி கண்டுபிடிச்சீங்க? நானும் எத்தனை தமிழ் படம் பார்த்திருப்பேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. உண்மை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எப்படி தெரியும்? ஆயிருந்தா தான் புருஷன் தேவைன்னு கூட வந்திருப்பானே. ஐயோ, ஏய் வேணாம், நல்லா இல்ல. சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன் நிக்கிற? போடா, டே போடா. பொறாமையில பாருங்க காதுல புகை வருது. பாரதேசி வந்துடுறாங்க. போலி டாக்டர் மாதிரி போலி வக்கீல். அதான் இந்த கேஸ்ல நம்மால ஜெயிக்க முடியல. இந்த கோட்டசாமி அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. அப்பா, தர்ம தேவதை ஏன் கருப்பு துணி கட்டி இருக்குன்னா நம்மள மாதிரி தப்பு பண்றவங்கள பார்க்க கூடாதுன்ற காரணத்துக்காக தான். விட்டுருங்கப்பா, எல்லா அடிதடியும் விட்டுருங்க. சாட்சிகளோட ஜட்ஜி முன்னாடி சரண்டர் ஆயிடலாம். அறிவுரையா? அந்த பரமனுக்கு முருகன் காதுல ஓதுன மாதிரி இந்த ஓதுற வேலை மட்டும் என்கிட்ட வச்சுக்காது. ஏப்பா, உனக்கு நல்ல எண்ணமே வராதா? எப்பவும் குத்துறது வெட்டுறதுன்னு இருக்கியே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லப்பா. இப்போ திருந்துப்பா. திருந்தலன்னா உன் சாவை தூக்குறதுக்கு ஊர்ல இருந்து 4 பேர் கூட வரமாட்டான். ஏன், உன் சாவுக்கு நான் கூட வரமாட்டேன். அடிப்படையே தெரியாம பேசிட்டு இருக்க தம்பி. தாய்க்கு தலைமகன், தகப்பனுக்கு இளையவன்னு சொல்லுவாங்க. துரப்பாண்டி என் சாவுக்கு வரப்போறது இல்ல, எனக்கு கொல்லி வைக்க போறது இல்ல. அது எனக்கு நல்லா தெரியும். முன்னாடி நீ நல்லவனா இருந்த, நீயும் இப்ப கெட்டு போயிட்ட. அதனால உன்னையும் உன் தம்பியை நான் நம்பி பிரயோஜனமே இல்லை. இப்போதைக்கு அந்த புதிய வக்கீலை தான் நான் நம்பி இருக்கிறேன். சரி, நீ கிளம்பு. இவனை எல்லாம் உருப்பட்டாப்புல தான். நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு ஆடுனேன். திடீர்னு நீ இப்படி கையை விரிச்சிட்டா என் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தியா? உன்னோட அமைதிக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அது எதுவா இருந்தாலும் அது இப்ப எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தேவை நீ ஏற்பாடு பண்ண அந்த வக்கீல். நீ அமைதியா இருக்கிறத பார்க்கும்போது உன் மேலதான் எனக்கு சந்தேகமே வருது. சொல்லு, அந்த வக்கீல எங்க ஒளிச்சு வச்சிருக்க? விதியத்தா மந்திரத்தால வெல்லுவேன்னு சொல்லுவிய, இப்ப எங்கயா போச்சு உன் மந்திரம்? ஏய், சும்மா நடிக்காத. எனக்கு எதிரா ஏதாவது சரித்திட்டம் போறியா? உன்னை நம்ப முடியாது. உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்காக என்ன சுத்தி நெருப்புல போட்டு வந்தானே நீ. உன் சுயநலத்துக்காக நீ என்ன வேணானாலும் செய்வேன். இப்ப ஏதோ திட்டத்தோட தான் பேச்சு பேசாத மாதிரி நடிக்கிறேன். நீ எப்ப பழைய நிலைமைக்கு வர்றது, நான் எப்ப தப்பிக்கிறது? ஏதோ சொல்லுவாங்களே, குளம் எப்ப வத்து நான் எப்ப மீன் பிடிக்கிறது. உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. என் வழியை நான் தேடிக்கிறேன். என்ன விட்டுரு. விடியா? சுசீலா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா இனி நடக்க போறத யார் பாப்பா? எழுந்துரு, எழுந்துச்சு வேலை பாருமா. இல்ல அத்தை, என்ன கொஞ்சம் நிம்மதியா விடுங்க. பாவம் சுஷீலா அழுதுகிட்டு இருக்கா. அவளை சமாதானப்படுத்தி வேலையை பார்க்க சொல்லு. போ பார்வதி. அத்தை, நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். என்னப்பா? சுசீலா அவங்க அப்பாவை நினைச்சு அழுதுட்டே இருக்கா. நான் போய் அவளுக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னே தெரியல.
அடிதடினா போய் முன்னாடி நிற்கலாம். அன்பா பேசுறதுன்னா எனக்கு வரமாட்டேங்குது. அதனால நீங்க தான் போய். பொண்டாட்டி மேல பாசத்தை இத்தனை நாள் எங்க வச்சிருந்த? நான் பாத்துக்கிறேன். போ போ. சுசீலா, அப்பாவுக்கு இப்படி ஆனது வருத்தம் தான். முன்னெல்லாம் நம்ம செய்யற பாவங்க நம்ம பிள்ளைங்களை பாதிக்கும்பாங்க. ஆனா இப்போ நம்ம செய்யற பாவம் நம்மளே பாதிக்குது. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எந்த விதமான தேர்வும் வராது. ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாலாவது ஒரு மனமாற்றம் இருக்கும்ல. வா, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் என்ன தனியா விட்டுட்டு போங்க. பாவத்துக்கு தண்டனையா? என் சந்தோஷமான வாழ்க்கைய என்கிட்ட இருந்து நீ பிரிச்சிட்டியே. நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு என்ன தண்டனை? பெருசா சொல்ல வந்துட்டா. அம்மா, உனக்கு தெரியாதது புரியாதது எதுவுமே இல்லை. பார்வதி புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கா. ஆனா எதுக்காக இந்த பிரிவுங்கிறது உனக்கு மட்டும்தாம்மா தெரியும். ஒரு பொண்ணுக்கு அழகு அவ புகுந்த வீட்டுல பெருமையா வாழறதுதான். என் பொண்ணும் அப்படித்தான் வாழணும்னு எதிர்பார்க்கிறேன். அதுக்கான வழிவகையெல்லாம் செய்யறது உன் கையில தான் இருக்காத்தா. அப்படி நீ பண்ணிட்டேன்னா நான் மனநிறைவோட இந்த ஊரை விட்டு போயிடுவேன். மகனே, உன் கோரிக்கை புரிந்தது. உன் ஆசைப்படி பார்வதியை விரைவில் அவளது கணவனுடன் சேர்த்து வைப்பேன். அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் வரை எனது மகள் பார்வதி ஒதுங்கியே இருக்கட்டும். அவளுக்கு அளவுக்கு அதிகமான சோதனைகள் கொடுத்தாகிவிட்டது. இனிமேலாவது அவள் சந்தோஷமாக இருக்கட்டும். உனது மகளை பார்க்க வேண்டும் என்று நீ சொன்னபடி உன் மகளையும் மனைவியையும் சேர்த்து பார்த்து விட்டாய். இனி நீ உன் தேசம் செல்லலாம். அம்மா தாயே, இந்த அண்ணியனோட கண்ணீருக்கும் கோரிக்கைக்கும் செவி கொடுத்து அதை நிறைவேற்றி வச்சிருக்க தாயே. உண்மையிலேயே உலகாலும் பரம்பொருள் நீதாம்மா. என் மக கிட்ட நான் உண்மையை சொல்லிட்டு நான் என் தேசத்துக்கு போக போறதில்லை. உன் புகழ் இந்த உலகம் பூரா பரப்புறதுக்காக நான் சுத்த போறேன். அதுக்கு அருள் புரியணும் தாயே. என்னமோ பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. இல்ல பார்வதி, அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அதை சொன்னாலும் அதை நீ எப்படி எடுத்துப்பன்னு எனக்கு புரியல. என்ன இருந்தாலும் சொல்றதுன்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு ஒன்றும் ஆக போறதில்ல. சொல்லுங்க, என்ன விஷயம்? இப்போ நீ தங்கியிருக்கியே, அதுதான் உன் சொந்த வீடு. நீ வாய் நிறைய துர்காவை அம்மான்னு கூப்பிடுறிய, அவங்க தான் உன் சொந்த அம்மா. ஆமாம் பார்வதி, அதுதான் உண்மை. போஸ்ட் மாஸ்டர் சிவராமனும் அவர் மனைவியும் உன்னை வளர்த்தவங்களே தவிர உன்னை பெற்றவங்க கிடையாது. உன்னை பெற்றவங்க துர்கா அம்மா தான். உன் அப்பா பேரு சேது. ஒரு விபத்துல அப்பாவும் அம்மாவும் பிரிய வேண்டியதாயிடுச்சு. அந்த கலைபுரத்துல அப்பா கிட்ட இருந்த நீ சாகும் தருவாயிலிருந்து மீட்கப்பட்டவ. அதுக்கு பிறகு உன்னை போஸ்ட் மாஸ்டர் கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் அப்பாவும் இறந்துட்டாரு. என் பேரு சேது. என் மச்சானோட ஆளுங்க என் குழந்தைய
குழந்தைய கொல்ல வராங்க. என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க. என் குழந்தைய காப்பாத்துங்க. உன் அப்பா இறந்த விஷயம் தெரியாம உன் அம்மா துர்கா இன்னும் பூவோடும் பொட்டோடும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். என்னை ஏமாத்துறதுக்காக நீங்க சொல்ற பொய்யான நாடகம் இது. உன்கிட்ட பொய்யான நாடகம் ஆடி நான் என்னமா பண்ண போறேன்? நீ அப்பான்னு நினைச்சிட்டு இருக்க அந்த போஸ்ட் மாஸ்டர் வாயாலேயே நான் உண்மையை சொல்ல வைக்கிறேன். பார்வதி, உண்மையை நிரூபிக்க வந்திருக்கேன். பார்வதி வாங்க. அப்பா வாங்கப்பா. அம்மா வரல? இல்லம்மா, வர நிலைமையில அவ இல்ல. அப்பா, இவர் என்னென்னமோ சொல்றாரு, அதெல்லாம் நிஜமாப்பா? ஆமாம்மா, உன்னை வளர்க்கறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சே தவிர உன்னை 10 மாசம் சுமக்க உங்க அம்மாவுக்கு கொடுத்து வைக்கலம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, நீ எங்களுக்கு பிறக்கல. உங்க அம்மா உன்னை 3 மாச கை குழந்தையா தூக்கிட்டு வந்தாங்க. குழந்தையே இல்லாத எங்களுக்கு தெய்வம் மாதிரி தெரிஞ்ச உன்னை நாங்க வளர்க்க ஆரம்பிச்சோம். பார்வதி, என்னமாச்சு? துர்காமா, காணாம போன உங்க குழந்தை தான் இந்த பார்வதி. அம்மா, ஆமா துர்காமா, உங்க குழந்தை தான் பார்வதி. உங்களுக்கும் சேதுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த பார்வதி. உங்க கணவர் சேது சாகும் தருவாயில குழந்தைய இதோ நிக்கிறாரு போஸ்ட் மாஸ்டர் சிவராமன். இவர்கிட்ட கொடுத்துட்டு அவரு செத்து போயிட்டார். செத்து போயிட்டாரா? துர்கம்மா, துர்கம்மா, அம்மா, துர்கம்மா, ஐயோ அம்மா, துர்கம்மா, அம்மா. அழாதீங்கம்மா, அழுதுகிட்டே இருந்தா போன உயிர் திரும்பியா வந்துட போகுது. இனிமே என்ன நடக்கணுமோ அதை பார்ப்போம். துர்காமா, உங்க புருஷன் ரொம்ப நல்லவர். நல்லவங்க எப்பவுமே கடவுள் பக்கத்துல தான் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு மனசு தேத்திங்க. அம்மா அழாதம்மா. அப்பா நம்மளை விட்டு எங்கேயும் போல, நம்ம கூடவே தான் இருக்காரு. அழாதம்மா. அப்படி நினைச்சுக்கிட்டு தாங்க நான் மனசை தேத்திக்கிட்டு இருக்கேன். ஐயா, நீங்க யாரோ எவரோ எனக்கு தெரியாது. ஆனா என் பொண்ண இவ்வளவு சீரும் சிறப்புமா வளர்த்து பெரிய ஆளாக்கி இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயோ, என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. பார்வதி எங்களுக்கும் பொண்ணு தானே. ஆனா என்னதான் நாங்க அவளை வளர்த்திருந்தாலும் பார்வதி உங்க பொண்ணு. எங்களால் அவளை மறக்க முடியாதுமா. அதனால அப்பப்போ நாங்க வந்து பார்வதியை பார்க்கறதுக்கு உங்க அனுமதி வேணும். என்னையா நீங்க? நான் இவளை 10 மாசம் தான் வயிற்றுல சுமந்தேன். இத்தனை வருஷமா நீங்க தான் இவளை நெஞ்சில சுமந்திருக்கீங்க. எல்லா விதத்திலையும் என்னை விட உங்களுக்கு தான் உரிமை அதிகம். இவ உங்க பொண்ணு. நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். இன்னைக்கு நம்ம 2 குடும்பம் ஒன்னா சேர்ந்துருக்குன்னா அதுக்கு நாம இந்த எட்வர்டுக்கு தான் நன்றி சொல்லணும்.
நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஆமா, இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னால தான் இந்த உண்மை வெளிப்படணும்னு விதி இருந்தா அதை யாரால மாற்ற முடியும்? எனக்கு எப்படி தெரியுங்கிறத விட என்னைக்கும் இந்த வீட்டில் இப்போ இருக்க சந்தோஷம் நிலச்சிருக்கணும். அதுக்கான வழி மட்டும் பார்ப்போம். இந்த உண்மை எப்படி எனக்கு தெரியும்னு சொன்னால் அது உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரியும்படி சொல்கிறதுக்கும் எனக்கும் தெரியாது. அதனால பார்வதியை பார்க்கணுன்ற நோக்கத்தில் தான் நான் இங்கே வந்தேன். பார்த்துட்டேன். இனி உலகம் பூரா சுற்றி அம்மனோட புகழை நான் பரப்ப போகிறேன். அதுதான் எனக்கு விதிக்கப்பட்ட விதின்னு நான் மனசார நம்புறேன். நீ துர்காக்கு மட்டும் மக இல்லைம்மா, எனக்கும் தான். நீ நல்லா இருக்கணுமா? நல்லா இரு. நான் வரேங்க. வரேம்மா. சுசீலா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்க அப்பாவுக்கு இப்படி ஆனது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்படி அழுதுட்டு இருந்தா ஆக போறது என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. சுசீலா, முதல்ல அழுக நிப்பாட்டுமா. தினமும் இதே நினைச்சு அழுதுந்தா அப்படி வீட்டுல தினமும் அழக்கூடாதுமா. நேத்து நீ இப்படி இருக்கிறத பார்த்துதான் அத்தை அனுப்பிச்சு வச்சேன். ஆனா பார்வதி நீ அவமானப்படுத்தினதை பார்த்து பேசாம போயிட்டாங்களா? இந்த வீட்டுக்கு மூத்த மருமகனி நீதான் எல்லாரையும் அனுசரிச்சு போனோம். சுசீலா, நான் சொல்றது உனக்கு கோவமா தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா, இத்தனை நாள் என்ன காக்க வச்சதுக்கான அர்த்தம் இப்பதான் அம்மா எனக்கு புரியுது. என் வாழ்க்கைய உன் கையில கொடுத்துட்டேன். நீ பார்த்து எது செஞ்சாலும் சரி தாயி. அம்மா, இது என்ன? இதுல அதிர்ச்சி அடையறதுக்கு என்னமா இருக்கு? என் கணவர் இறந்தது கூட தெரியாம இத்தனை வருஷமா என்னை மாத்திக்காம நான் வாழ்ந்திருக்கேன் பாரு. அதுதான் அதிர்ச்சியான விஷயம். இனிமே இதுதான் என் நிரந்தர கோலம். என்ன மாதிரி வாழ்க்கை உனக்கும் அமைஞ்சிடக்கூடாதுமா. அம்மா, கவலைப்படாத. இனியும் நீ உன் புருஷனை பிரிஞ்சு வாழ வேண்டாம். வா, இப்பவே கொண்டு போய் உன்னை உன் புருஷன் வீட்டுல விட்டுட்டு வரேன். அதுக்கான நேரம் இன்னும் வரலம்மா. என்னம்மா சொல்ற? உன் புருஷன் கூட சேர்ந்து வாழறதுக்கான நேரம் வரும். அப்போ உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். அது வரைக்கும் நீ இந்த வீட்லயே இருங்கிறது தான் அம்மனோட ஆணை. அதை நான் எப்படிமா மீற முடியும்? ஏமா, அம்மன் எப்ப சேர்த்து வைக்கிறது? நீ எப்ப சேர்ந்து வாழறது? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நான் கும்பிடுற அம்மன் எப்பவுமே என்னை கைவிட்டதில்ல. இது வெளிப்பார்வைக்கு பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சாலும் அம்மன் சொல்லாம நான் என் புருஷன் வீட்டுக்கு போக மாட்டேன். இவ்வளவு தூரம் நீ இந்த அம்மன் மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது அந்த அகிலாண்டேஸ்வரி நிச்சயம் உனக்கு நல்லதுதாம்மா பண்ணுவா. தைரியமா இரு. கோட்டைச்சாமி, நான் 7 கன்னிகளில் ஒரு கன்னி வந்திருக்கிறேன். உனக்கே நியாயமாக படுகிறதா? எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இன்னும் எத்தனை வருடம் காலம் கடத்துவாய்? நாங்கள் பூமிக்குள் அடைபட்டு கிடப்பது எவ்வளவு நாளைக்கு? பொறுமை இழந்து எங்களை எழுப்பும் கட்டாயத்தை ஏற்படுத்துவோம்.